ஒத்தையா ரெட்டையா அப்படின்னு ஒரு விஷயம் அது வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவான். இவரா அவரா அவரா இவரா அப்படின்னும் போது அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இல்லை இவரு தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா, விஜய் சேதுபதி ப்ரொமோ ஷூட்டுக்காக பாண்டிச்சேரியில் கோட் ஷூட் போட்டு போய் அதாவது இப்போ ப்ரொமோ ஷூட்டில் கலந்துக்கிட்டாரு. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பேச போகிறோம். இதுதான் செய்தியே. பட் இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் எவ்வளோ உருட்டு போகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னோட உருட்டுவதற்காக என்னோடு சேர்ந்து வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் என்கின்ற அதே தான் சைனிங் சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த உருட்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். செய்தியை சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் எப்படி உருட்டுறோம் மட்டும் பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட் வித் அஸ். ஒரு 10 நாள் இருக்கும் ஜாக்கி. 10 நாள் ஆமா, இந்த 10 நாள் ஒரு 1 வீக்காவே இந்த சில சமூக வலைதளங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடங்கள்ல வந்து பேச்சு போயிட்டே இருந்தது. இவர் இல்லையாமேப்பா, இப்ப இவரும் இல்ல அவரும் இல்லைன்னா எவருப்பா அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான குரூப்ல வந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அப்ப அங்க வந்து ஒருத்தவங்க மட்டும் வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கொடுத்துருவாங்க. அவங்க வந்தவொடனே என்ன சொல்லிட்டாங்க, இல்லப்பா கன்ஃபார்ம் வராங்க அப்படின்ட்டு. அவர் வரல அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் வந்து வந்துகிட்டு இருந்தது. திடீர்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு ஷூட் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத காரணத்தினால எல்லாமே டிலே ஆகுதுங்கிற பட்சத்துல அவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுலாம் தான் வந்து போன வாரத்தை டாக்கு. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சப்ப கூட என்ன நினைச்சோம்னா, இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க, கன்ஃபார்ம்டா வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம்ல. ஓகே, பட் இருந்தாலும் அது கன்ஃபார்ம்டாக வந்தாதானே அதை பத்தி பேச முடியும். ஆமா, அதேதான். அந்த வகையில் வந்து இன்னைக்கு வந்து செய்தி வந்து கன்ஃபார்ம் போட்டோவோட வந்தது. அதுக்கு தான் நான் ஆர்வமா இருக்கேன் ஜாக்கி. ஏன்னா இன்னும் வரைக்கும் நீங்களே எனக்கே கண்ணில் காட்டல. போட்டோ என்னன்னா எப்படிதான் இருப்பாரு அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. அவரையும் நம்ம வந்து இந்த படத்துல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். போலீஸ் ஆபீசரா வந்து பொட்டு வைக்காம வந்திருக்க, வந்து போய் என்ன பார்த்தோன்னே பொட்டு வச்சுட்டு வரல அப்படின்ற மாதிரிலாம். சேதுபதி அதுலதான் அந்த ரொமான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ரியாலிட்டியாவும் இருக்கும் ரொமான்ஸ் ஆக்சுவலி. அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவர் மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. ஏன்னா இப்படிதான் ஆர்வம் எல்லாம் இருக்கு மேடம் எல்லாரும் மேலேயும். ஆனா நம்ம வெளியில தெரியுது. இப்ப நான் வந்து சொல்லிடுறேன், பேசிடுறேன், உங்களுக்கு வந்து உங்க ஆர்வம் வந்து வெளியே தெரியுது இல்ல. அதுதான் இப்படி கம்பேரிசன் வச்சுப்போம் ஜாக்கி. முகம் தெரியாத விஜய் சேதுபதிக்கு என்ன யாருனே தெரிய போறது இல்லை. எனக்கு மட்டும் தான் விஜய் சேதுபதி தெரியுது. அப்படி இருக்கும் ஒரு நம்பர் தான் வந்து இருக்கும். இப்போ உங்களோட லிஸ்ட்னு எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கூட வந்து என்னதான் எதுக்கு பொக்கோ 45 கிலோ நீ தான் என் இதயத்திலே இருக்கீன்னு நீங்க டபக்குன்னு எனக்கு யாருதான் அந்த 45 கிலோ அப்படின்ற மாதிரி கணக்கு வருது இல்ல. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்க ஜாக்கி. அப்படி நமக்கு இல்ல ஒரு இடத்துல இப்படி நம்ம வந்து ஒரு இதுதானே. ஓகே ஃபைன். இப்போ என்னன்னா, ஷூட்டிங்க்கு விஜய் சேதுபதி ப்ரொமோவுக்காக பாண்டிச்சேரியில் பண்ணியிருக்கிறாரு. நிறைய மக்கள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க. அது ஃபோட்டோவோடு வந்ததுனால நம்ம அதை வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ விஜய் சேதுபதி வராரு அப்படின்னும் போது இன்னும் நிறைய நடிகர்கள் பேச்சுக்கள் தொடர்ந்து அடிபட்டு இருக்கு. அதில் வந்து மிக முக்கியமாக சிவாங்கி அவங்க, அதாவது விஜய் டிவி எப்பயுமே வந்து ஒரு கண் வைக்கும், அந்த கூடையே சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு ஏதாவது பில்டப்லாம் பண்ணும்போது நன்றி கடன் ஒன்று செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒன்று. அதாவது கொஞ்சம் நெருக்கி செய்ய அப்படின்னு தெரியுமா அந்த ஃபங்க்ஷனுக்குலாம், அந்த மாதிரி நெருக்கி நாங்கள் செஞ்சுட்டோம், நீ நெருக்கி செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதுல வந்து மாட்டினவங்கள பிரியங்காவும் ஒருத்தவங்க. பிரியங்கா வந்து அது வந்து ரன்னரப்பு ராஜுவும் வந்து அவங்களுடைய இதுதான், புரியுதுங்களா. பட் ராஜ் கிட்ட இருந்த அந்த காமெடி சென்ஸ் வந்து இவங்ககிட்ட அங்க மிஸ் ஆக போய், நீயா நானா நான் வந்து ஒரு டைட்டில் வின்னரா ஆனா இன்னும் வந்து கெத்து தானு பிரியங்கா போராடி கடைசியில அதுக்கப்புறம் வந்து ராஜு தான் ஜெயிச்சாரு. இல்ல அது ஒரு கட்டத்துல வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ராஜு அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது. ஏன்னா டக்குன்னு ஒருத்தர் வந்து உனக்கா தீ குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளில போயிட்டு என்னடா அப்படின்னு மட்டும் கேட்டு வந்துட்டாரு. தெரிய ஆரம்பிச்சு, ஓ அவ்வளவுதானா அப்படிங்கிறது தெரிஞ்சது அவங்களுக்கு. அதனால வந்து ராஜு நிறைய இடங்கள்ல அவங்கள வந்து என்ன சொல்றது, உயிர்ப்பா வச்சுக்கிறதுன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா. அதாவது இன்னைக்கு காலையில கூட என்னோட போட்டோ பார்த்து நிறைய பேர் நக்கல் விட்டுருந்தாங்க, குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிரிச்சுட்டே வந்து ஒரு போட்டோ போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உயிர்ப்பா வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பர்சன் இருக்கிறதுனால நான் அவ்வளவு சிரிப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொன்னீங்க. சோ அந்த மாதிரி சொன்னீங்கன்னு உங்களை தான் சொல்றேன். என்ன சொன்னீங்க? நானா சொன்னேன்? அழிச்சிடுங்க, இந்த ரெக்கார்டிங்ல இருந்து எடுத்துருங்க, பரவாயில்ல வச்சுட்டோம். ஸோ அந்த மாதிரி உயிர்ப்பா வந்து அவங்கள வச்சுட்டு இருந்தாருன்னு சொல்றேன் நான். விஜய் அவர் பேர் என்ன சொல்றது, ராஜு வந்து பிரியங்கா உயிர்ப்போட வச்சிருந்தார். எஸ், நான் கூட அது. அப்புறம் வந்து இந்த முப்பாட்டன் முருகன் அந்த விஷயங்கள், இந்த முருகன் அந்த விஷயங்கள் வந்து நிறைய பேசிட்டு இருக்கும்போது
உள் டப்பியில் வந்து நீங்கள் எல்லாருமே கேட்டீங்க என்னென்ன அது அப்படி இப்படின்ற மாதிரி அன்னைக்கு உண்மையிலே தெரியலையா அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அது எனக்கு புரியுது. அது வந்து அங்கே ரைட் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியல. இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ டக்குன்னு பால் சாப்பிட்டு நிமிந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு வந்து அங்கே முருகர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி குன்ஸாகிடும் ஒரு மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. பட் எனிவே அவங்களுக்கு உண்மையிலே அதை பற்றி என்னன்னு தெரியாது. அதுதான் நிறைய இடத்துல வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, இன்னும் உண்மையிலே அக்காவுக்கு வந்து தெரியவே தெரியாதா அப்படின்ட்டு. உல்லாசப்புறம் கூட சொன்னார், அவர் என்ன எக்ஸை பற்றி பேசிட்டு இருக்காரு, நீங்கள் எதை பற்றி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னென்ன அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னாங்க. இல்லை அவங்க அப்படியே இருக்கிறது தான் நல்லது அப்படின்றேன் நான். புரியுதுங்களா? ஸோ அவங்க எந்தெந்த விஷயம் விஜய் சேதுபதி வந்துட்டாரு, என்ன கலர் ட்ரெஸ் போட்டுன்னு வந்தாரு, அவர் ஷூட்டிங் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி, இதை பற்றி பேச சொன்னா எதுக்கு இப்போ இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தேவையே இல்லாமல். விஜய் சேதுபதி வந்து வந்துட்டாரு, பாண்டிச்சேரியில இருந்தாரு. பாண்டிச்சேரி எங்க ஊரு, அது ஒரு ஹாப்பி. அதனால அங்கதான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமா மோஸ்ட்லி இந்த நேரத்துக்குலாம் லோகோல இருந்து எல்லாமே ஒண்ணுனா வந்துட்டு இருக்கணும். ஆனா இவங்க பண்ற வேலையை பார்த்தா ஃபர்ஸ்ட் வீக்கே சிரமம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டாதான் பொங்கல் லீவுக்கு கரெக்டா அது வந்து மேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா அது வந்து அதில் பொங்கலுக்கு அப்புறமும் ஒரு 2 நாள் 5 நாள் போகுதா, அது எப்படி போகும்னு தெரியல. 95 நாள் முடிக்கிறது கரெக்டாக இல்லை. 100 நாள்ன்றதை எப்படி அவங்க வந்து இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கேள்விப்பட்டது. இப்போ விஜய் சேதுபதியோட பர்த்டே வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அதோட முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பேச்சுக்கள் ஓடிட்டு இருக்குது. விநாயகர் சதுர்த்தி என்னன்னோ பேச்சுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் கன்ஃபார்ம் விஜய் சேதுபதி அப்படின்றது தான் மேட்ரு. ஸோ வேற என்ன அதுக்கு மேல என்ன விட்டுறது, இதுக்கு மேல என்ன விட்டுறது. முதல்ல வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எங்க பிக் பாஸ் பத்தி ஒரு நியூஸ் சொல்ல போறோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுங்க. வேற என்ன இன்ட்ரோ சொல்லுங்க. நான் தான் சொல்றேன் சார், பிக் பாஸ் பத்தி ஒரு அப்டேட் கொடுக்க போறோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தம்ப்நெயில்ல நீங்க எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கீங்க, அதுல உங்களுக்கு எல்லா கதையும் தெரிஞ்சு போய்டுமே. தம்ப்நெயில்ல உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போறோம். நம்ம ஏற்கனவே சொல்றோம், திருப்பி இதுல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்க்க வரவங்க இருப்பாங்கல்ல. ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு ரைட் ஓகே சரி வாங்க. சோ சாங்க போட்டு முடிச்சிருவோம். ஆமாங்க வாங்க. அடிக்கான கருங்குயில கச்சேரி வைக்க போற, உன்னை கணக்காக சேர்த்து வச்சு கைராசி பார்க்க போற, இனி மனசெல்லாம் மத்தாப்பு போல மலராக தூவும் அம்மா, இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மாலை போடும் அம்மா, அடிக்கான கருங்குயில கச்சேரி வைக்க போற. போதும் நினைக்கிறேன். சும்மா அந்த ஒரு ஹைப்புக்காக ஒரு சாங் அதை அப்படியே முடிச்சாச்சு. ஸோ இது எனக்கு இதில் ஒரு டவுட் வந்தது பேசிட்டே இருக்கும்போது, இவரு விஜய் சேதுபதி தானா, யார் வராங்க, யார் மனசு யார், அதெல்லாம் வந்து ஒரு ஓரமா வச்சிருவோம். ஆனா அது லோகோ என்னங்கிறதையாவது வெளியிட்டு இருக்கலாம்ல இந்நேரம். இதுக்கப்புறம் தான் அதுக்கான முயற்சிகள், இதுக்கான லோகோ வந்து இதாங்க லோகோ அப்படின்ற மாதிரியாவது ஒரு 8 அப்படின்னும் போது எப்படி வந்து எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம்லாம் இருக்குல்ல. அதுவும் வந்து 7க்கு இதெல்லாம் பண்ண மாதிரி இப்படி இருக்கும்போது 7 வாத்துல 7 வந்தது இப்படி இருக்கு அப்படிலாம் எல்லாம் நிறைய பேசணும். பெண்கள் நிறைய இருக்க போறாங்க, அதனால வந்து ரோஸ் கலர்லாம் சொன்னோம். ஏன்னா அந்த லோகோ வச்சே நம்ம இன்னும் நிறைய பேசுறது இருக்கு. லோகோ வெயிட்டிங். ஸோ லோகோ வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி இன்னும் நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு அப்படின்றது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். வேற என்ன இருக்கு? நீங்க யாராவது வந்து அவர் வந்து போஸ்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்ல அவர் போட்டோ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு, என்ன கலர், இது அது நல்லா இருந்ததா என்ன அப்படிங்கறது நீங்க பாத்தீங்களா? இந்த பாருங்க காமிக்கிறேன் பாருங்க, ஒரு மாதிரி ஒயிட் கலர், இது என்ன கலர் எனக்கே தெரியல. சரி விடுங்க, அதனாலதான் நான் வந்து கேட்டேன் நேயர்கள்ட்ட. இந்த மாதிரி ஆமா சார், அது ஒயிட் தான் சார். ஒயிட் தானே? ஒயிட் ஓவர் கோட் போட்டு நடக்கிற மாதிரி தான். கீழேயும் பேண்ட் ஒயிட் தான், மேலேயும் ஒயிட் கீழேயும் ஒயிட். ஓகே, ஒரு மாதிரியா இருக்கும். சரி வரட்டும், பரவாயில்ல. அதை பத்தி யாராவது தெரிஞ்சா அதை பத்தி கமெண்ட்டையும் வந்து கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் வேற என்ன, எப்பவும் போல லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பாடலுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும், தொட்டு தொட்டு பேசு என் துன்பம் எல்லாம் நீங்கும். ஆமாம், கண்ணே உன் கைப்பட்டால். ஓகே, நீங்க ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கீங்க சார். கண்ணே உன் கைப்பட்டாலுக்கு அப்புறம் எனக்கு பாட தெரிஞ்சா தானே சார் அது பாடுறது. நம்ம என்ன பண்றது? நீங்க திடீர்னு வந்து கண்ணே உன் கைப்பட்டால் சார் அது விடுங்க, இதான் மேட்ரு. லைக் பண்ணாத லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இன்னும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.